வணக்கம் நண்பர்களே. என்டிஏ கூட்டணி அரசாங்கம் அமைக்க போகிறாங்கன்ற செய்திகள் வந்த உடனே எல்லாருக்குமே அதிகமான கேள்விகள் என்ன இருந்ததுன்னா, அதுவும் குறிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஜெய்சங்கர் திருப்பியும் ஃபாரின் மினிஸ்டராக வருவாரா அப்படின்ற கேள்விகள் தான் அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஃபாரின் மினிஸ்டராக பதவி ஏற்ற பிறகு இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னவாக இருந்ததுன்னா, இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் அவர்களும் மீண்டும் அதே பதவியில் இருப்பாரா, இல்லை வேற யாராவது புதுசாக வருவாங்களா அப்படின்ற கேள்விகள் தான். இதுக்கு விட கிடைச்ச மாதிரி இப்போ நமக்கு ஒரு செய்திகள் வந்திருக்கு. அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கும் அரசாங்கம் அவரை அவரோட பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்கு. ஒரு டைரக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாங்க நேத்தி. அந்த அறிவிப்பில் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு பிகே மிஸ்ரா பிரின்சிபல் செக்ரட்டரியாக அவரும் ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து பதவி ஏற்பார் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அஜித் டோவல் அதே மாதிரி இப்போ இந்த மிஸ்ரா அவர்களும் ரொம்ப நெருக்கமாகவே செயல்பட்டிருக்காங்க அரசாங்க ரீதியாக. இப்போ இருக்கிற கடந்த 10 வருஷமாக பிரதமர் மோடி அரசாங்கத்துக்கு கீழே ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு கேபினட் மினிஸ்டர் ரேங்க்ல இருக்க இவங்களோட பதவி இப்போ ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பாக அஜித் டோவல் அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக் ஐடியாஸ் இந்த பாகிஸ்தான் எப்படி டீல் பண்ணுற விஷயங்களில் கொடுத்துருக்காரு. இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் அவரோடது அதிகமாக ரொம்ப ரியலபிள் சோர்ஸாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இதனால் இப்போ நமக்கு உறுதியாக தெரிஞ்சது என்னென்னா, என்எஸ்ஏ அஜித் டோவல் அவர் பதவி திருப்பியும் இந்த பதவியில் நீடிக்க போகிறாரு அப்படின்றது. இது மட்டும் இல்லை, இப்போ இந்த மிஸ்ரா அவர்கள் குஜராத் கேடரில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேட்ச் முடிச்சிருக்காரு. ஸோ அதனால் கொஞ்சம் நெருக்கமாக செயல்படலாம். பிரதமர் அவர்களுக்கு ஐடியாஸ் இன்புட்ஸ் அவர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் நமக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதை நான் முதல்ல சொல்லணும்னு நினச்ச நண்பர்கள், சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சமீபத்தில் பாகிஸ்தானும் சைனாவும் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டதை பற்றி நம்மளோட எம்இ ஸ்போக் பர்சன் கிட்ட கேட்டிருக்காங்க, ஜெய்ஷ்வால் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்தியா சீனா பாகிஸ்தான் ஓட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நிராகரிக்கிறோம். அதுக்கான காரணம் என்னென்னா, ஜம்மு காஷ்மீரோட ரெஃபரன்ஸ் அதில் இருந்திருக்கு, இதனால் நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஷெபாஸ் ஷெரீஃப் அரசாங்கம் அங்கே விசிட் போயிட்டு வந்துட்ட பிறகு இப்போ சமீபத்தில் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவை யூஎன் கேரக்டர் கீழே எப்படி ரிசால்வ் பண்ணணுமோ அந்த விஷயங்களில் ரிசால்வ் பண்ணணும், அமைதிகளை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளணும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கு. இதுக்கு சீனாவும் கையெழுத்திட்டிருக்காங்க. ஸோ இதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முழுக்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா தரப்பில். இது மட்டும் இல்லை, இந்த சோ கால்டு சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக்கல் காரிடார் ப்ராஜெக்ட்ஸில் இருக்க எந்த ஆக்டிவிட்டீஸுமே அதாவது அகெயின்ஸ்ட் ஒரு நாட்டோட இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயம், இதையும் நாங்கள் ஆல்ரெடி எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே நடக்கிற எந்த ஒர்க்காக இருந்தாலும், ஏன்னா சிபிஇசி பற்றியும் இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் ஆயிருக்கு, அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்ஸு இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதுக்கும் அவங்க எதிர்ப்புகள் தெரிவித்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளோட எம்இ ஸ்போக் பர்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, ஃபோர்ஸபிளாக பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, இந்த டெரிட்டரியில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் எந்த ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவும் இன்னொரு நாடும் சேர்ந்து பண்ணக்கூடாதுன்ற ஒரு எதிர்ப்புகளை நாங்கள் ஏற்கனவே காமிச்சிட்டோம் அப்படின்ற விஷயங்களை கூடுதலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து நம்மளோட பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பதவி ஏற்ற பிறகு இட்டாலிக்கு முதல் முறையாக பயணம் மேற்கொண்டிருக்காரு. நேற்று கிளம்பி போயிட்டாரு. ஸோ G7 சம்மிட் அங்கே நடக்குது. ஸோ அந்த சம்மிட் இப்போ இட்டாலி ஹாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், மெலோனி அவர்கள் இந்தியாவோட நெருக்கமாக செயல்படுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க இட்டாலி இந்தியா ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் குறிப்பாக G7 அவுட்ரீச்சில் இந்தியா ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சில ஸ்கெடியூல்ஸ் கூட மாற்றிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் கரெக்டாக பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற ஒரு சில நாட்கள்லேயே இந்த ஒரு முக்கியமான ஒரு விசிட், ஒரு ஃபாரின் விசிட்டு, அதுவும் குறிப்பாக ஒரு பெரிய நாடுகளோட சம்மிட்டில் கலந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ இந்த ஏற்கனவே மெலோடி காம்போ இருக்குது பாருங்கள், மெலோனி ப்ளஸ் மோடி. ஸோ இந்த காம்போவை ஏதாவது ஒரு புகைப்படம் எடுத்தாலே அது
ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமூக ஊடகங்களில் அடுத்த 2 நாளைக்கு சோஷியல் மீடியாவில் இதை பற்றி தான் பேச போகிறாங்க அப்படின்றது தெரியுது. மெலோடி வந்து கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்கள் என்ன ட்வீட் பண்ணியிருந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா இட்டாலி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து இன்னும் நெருக்கமாக தொடங்கியிருக்கு. ஸோ இந்தோ பசிபிக் விஷயத்துலையும் மெரிட்டரியன் ரீஜன்ஸ்லையும் வந்து இந்தியாவும் இட்டாலியும் ஒன்றஞ்சு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு வகையில் துருக்கிக்கு ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ எப்படி இந்தியா இட்டாலி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக போகிறாங்க, அதுவும் யூரோப்பில் இப்போ அவங்களுக்கு பலவிதமான சவால்கள், பொருளாதார ரீதியாக சவால்கள் மட்டும் இல்லை, இன்னும் பலவிதமான சவால்கள் தொடங்கியிருக்கு. ஸோ அது எல்லாமே எப்படி வந்து அவங்க சரி செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு துயரமான சம்பவம் வந்து குவைத்தில் நடந்தது. ஸோ அந்த குவைத்தில் வந்து குறிப்பாக 49 பேர் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் இறந்து போனாங்க. அதில் 41 பேர் வந்து இந்தியர்கள் மட்டும் சொல்லப்பட்டது. அதில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஒரு சம்பவங்கள் வந்து சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு என்ஆர்ஐக்கு ஏற்படலை. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. பிரதமர் மோடி அவர்களும் வந்து இதுக்கான ஒரு அதாவது குவைத் அரசாங்கத்துக்கிட்ட பேசினதாகவும், அதே மாதிரி எம்ஓயு கீர்த்தி வர்தன் சிங்கை வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க அங்கே என்ன நடக்குதுன்னு மேற்பார்வையிடுறதுக்கு. ஸோ அவரும் ஹாஸ்பிட்டல் போய் அங்கே இன்ஜுரி ஏற்பட்டிருக்கவங்களை போய் சந்திச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற குவைத்தோட ஃபாரின் மினிஸ்ட்ரியும் சந்தித்து பேசியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க இறந்தவங்களை திருப்பி அவங்க ஊருக்கே எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சிகள் இந்தியாவும் குவைத்தும் ஒன்றிணைந்து செய்வோம் அப்படின்ற விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ட்ராஜடி தான். ஸோ இதுக்கு பின்னாடி இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் எதனால் குறிப்பாக அந்த குடியிருப்பில் இந்தியர்கள் அதிகமாக வசிக்கிற அந்த குடியிருப்பில் அடுக்குமாடியில் இப்படி ஒரு ஃபயர் ஏற்பட்டது அப்படின்ற விஷயங்கள் வெளியில் வரும். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வேறு ஏதாவது ஒரு காரணங்கள்னாலேயான்ற ஒரு கோணத்திலையும் விசாரிக்கப்படுது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம். இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது யூரோப் யூனியன் வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் சீனாவுக்கு எதிராக எடுக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டுட்டாங்க. ஏன்னா சமீபத்தில் நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் சீனா அதிகமான ஒரு எண்ணிக்கையில் வந்து எல்லா நாட்டிலையும் அவங்க டம்ப் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்போர்ட் எக்கனாமி மூலமாக டம்ப் பண்ணுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. ஸோ இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு எல்லா நாடுகளும் இப்போவே கொஞ்சம் அலர்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் முதலடி எடுத்து வச்சது அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த செய்திகளே பார்த்தோம் இல்லையா. ஸோ அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 100% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சைனீஸ் ஓட வெஹிக்கிள் வந்து எங்கள் நாட்டில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் 100% எக்ஸ்போர்ட் டியூட்டி டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு இதுக்கு சீனா வர்த்தக ரீதியாக பயங்கரமான எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க அமெரிக்காவுக்கு எதிராக. நீங்கள் ப்ரொடெக்ஷன் லிஸ்ட்டுன்ற ஒரு பேரில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹர்ட் பண்ணுறீங்க மற்ற நாடுகளை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து WTOவில் வந்து நாங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் எடுத்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்தியாவோட மாடலை வந்து அமெரிக்கா வந்து பயன்படுத்துகிறாங்கன்ற நிறையா ஒரு கருத்துக்கள் வந்துகிட்டு இருந்தது. ஏன்னா இந்தியா அது டிக்டாக் பேன் ஆகட்டும், மற்ற ஆப் தடைகளாகட்டும், இந்தியா வந்து எப்படி வந்து சமாளிக்கிறாங்க சீனா விஷயத்தில் அப்படின்றத பார்த்துட்டு இப்போ ஏன்னா அமெரிக்காவோட இந்தியாவில் அதிகமான 2 வீலர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அமெரிக்காவோட 2 வீலர்ஸ் வந்து இந்தியாவில் வந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய வரவேற்பு வந்துருச்சு. அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு காரணங்கள்னால ஒரு 100% ஹைக் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இம்போர்ட் டியூட்டி டேரிஃபை. ஸோ இதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அமெரிக்காவோட நிறுவனங்களால் இந்தியாவுக்குள்ளே வர முடியல. ஸோ இந்த விஷயங்களே இப்போ அமெரிக்காவும் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த அமெரிக்கா வந்து முதலடி எடுத்து வச்ச உடனே இப்போ யூரோப் யூனியன் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களும் கிட்டத்தட்ட ஆல்ரெடி இருக்கிற இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ் இல்லாமல் கூடுதலாக 38% வந்து சீனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இந்த புதிய இம்போர்ட் டியூட்டி வந்து டேரிஃப் வந்து அமல்படுத்தப்படும்னு அதிரடியான அறிவிப்பை விட்டுருக்காங்க. இது VOAல வெளியிட்டிருக்காங்க இந்த செய்திகளை, வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவில். ஸோ EU பிளாக் வந்து கிட்டத்தட்ட மேனுஃபேக்சரிங்கில் மிகப்பெரிய லெவலில் ஒரு டிபெண்ட் வந்து சீனா கிட்ட இருக்காங்க. அமெரிக்காவை விட யூரோப் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டிபெண்டன்சி சீனா கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே இந்த அளவுக்கு எதிர்ப்புகளை வந்து தொடங்கி இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு இந்த செய்திகள் காட்டுது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் சீனாவுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து இன்னும் அதிகமாக தொடங்கியிருக்கு. ஸோ ஒரு வகையில் என்னதான் வந்து பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பலன் கிடைச்சாலும் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்து ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஸோ உங்களோட கருத்துக்கள் இதை பற்றி என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். நானும்
நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை டேரெக்டாக நான் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.